பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 48:19-21. அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சன்னதியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் பெரியோர் நம்ம ஆசீர்வதித்து அவங்களோட ஆசையை நம்ம பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. யாக்கோபு பெரிதான யோசப்போட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமேன். ஹல்லேலூயா. இது போல ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பெரிதாக, ஏன்னா மனேசாவுக்கும் எப்ரேயருக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் பெரிதான ஆசீர்வாதம். ஒருவரை விட ஒருவர் பெரியவர்களாய் இருப்பார்கள். அவர்களோட ஜன கூட்டங்கள் பெருக செய்யும். ஆமேன். ஹல்லேலூயா. இது போல ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். ஹல்லேலூயா. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனேசியா போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனேசாவுக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபு பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் மரணம் அடையும் போது கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப எபிராயருக்கும் மனேசாவுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தன்னோட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தன்னோட பேரன்களையும் ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி உயர்த்துவார் சொல்லி நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப இது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம நல்ல ஆசீர்வாதமா வாழும் போது நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று அவர்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம அவர்கிட்ட பெற்று பெற்று நம்ம சேகரித்து வைத்து நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மற்றவங்களை யார பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லணும், ஒரு வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்கும் போது கண்டிப்பா தேவன் அந்த இடத்துல பலத்த கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒரு வாழ்த்துறது கூட சாதாரணமா நல்லா இருப்பேன்னு சொல்றதை விட தேவனோட வார்த்தைய நீ கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பாய், ஏன்னா கடற்கரை மணலை அந்த தூளை போல நீ ஆசீர்வதிப்பான்னு சொல்லும் போது அப்ப அந்த தூளையும் அந்த மண்ணையும் நம்ம எண்ணவே முடியாது இல்லையா? அப்ப அந்த அது போல பெரிதா நீ ஆசீர்வாதமா இருப்பேன் மகனே, நீ ஆசீர்வாதமா இருப்பேன் மகளே நம்ம சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம வாயில அறிக்கை பண்ணும் போது தேவன் அப்படியே அற்புதம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது போல நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு பழகணும். நம்ம பகையாளியா இருந்தாலும் அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவர்கள் நம்ம வீடு தேடி வந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வார்த்தைய நம்ம பெற்றுக்கொண்ட வார்த்தைய பிறருக்கும் நம்ம சொல்றவங்களா இருக்கணும். நம்ம எப்படி ருசிக்கிறோமோ அது போல பிறரையும் ருசிக்க சொல்லி தேவன் நம்மளுக்கு கொடுத்த தாளந்த பிறருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கிறவங்களாவும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் ஏன்னா யாக்கோபு மரிக்க போற நேரத்துல ஒவ்வொருவரையும் பிள்ளைகளும் மகன்களையும் பேரன்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வச்சிருக்காரு. இது போல நம்ம ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். அது போல எங்க போனாலும் சரி, வந்தாலும் சரி, யாரோட அன்பா பேசினாலும் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். நீ நன்றாய் இருப்பாய், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம
பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா, தகப்பனே இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சுவாமி. அப்பா இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே எபிரேயர் மனேசாவை ஆசீர்வதித்தது போல தகப்பனே கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய கூட்டமாக பெரிய ஜாதியாக இருக்கிற சொன்ன வார்த்தைப்படி தகப்பனே ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தகப்பன உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அவர்களை போல பெரிய கூட்டமாக பெருகும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. தகப்பன இந்த ஆசீர்வாதம் தகப்பன யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஆண்டவரே அனைவருக்கும் சென்றதே, அது போல யாக்கோபோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவங்களும் பாக்குறவங்களும் ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களோட ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். எந்த தீமையில இருக்காங்களா, கஷ்டத்துல இருக்காங்களா, இந்த நாள்ல தகப்பனே அவர்களும் பெரிதான ஆசீர்வாதம் பெற்று பெரிய ஜன கூட்டமாக மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கால வேளையில அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.